அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு, அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி நாளானது மிக மிக விசேஷங்கள் பல பொருந்திய அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். அதிகபட்சம் 9 நாட்களுக்குள்ளே நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் 9ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 24ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய நாள், மேலும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கு உரிய நாள். செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 9. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த 9ங்கிற நம்பரானது இந்த ஆங்கில தேதியில் வந்திருக்கிறதே சிறப்பு. அடுத்தது முருகப்பெருமானுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 6. அது இந்த ஆவணி மாதத்தின் 24ன்னு இருக்குது இல்லையா, இதை 2+4ன்னு ஆட் பண்ணி பாருங்கள், 6ன்னு அமையும். மேலும் இந்த 24 அந்த 6 இதெல்லாமே பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கும் உரியது அப்படின்னு சொல்லலாம். இவை தாண்டி இன்றைக்கி நமக்கு 999 அப்படிங்கிற போர்ட்டல் ஓப்பன் ஆகி இருக்குது. அதாவது தேதியும் 9, மாதமும் 9, வருஷத்தினுடைய கூட்டுத்தொகையும் 9. இப்படி ஒரே நேர்கோட்டில் ஒரே மாதிரி எண்களை நம்ம பார்த்தோம் அப்படிங்கும்போது அந்த நாளை நம்ம தேவதை நாள், தேவதை வசிய நாள், மிராக்கிள் டே, மேஜிக்கல் டே அப்படின்னு சொல்லலாம். சக்தி வாய்ந்த இந்த 999 போர்ட்டலானது 9ங்கிற எண்ணுக்கு அதிபதியான செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நாளை முன்னிட்டு இரவு வரக்கூடிய 9 மணியிலிருந்து 9:59 ஒரே ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். அதை சொல்வதன் மூலமாக பரம ஏழையும் பணக்காரராகலான்னே சொல்லலாம். அடுத்ததாக ஒரு குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன். தண்ணீரில் நீங்கள் எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒன்று எழுதி குளிச்சிங்க அப்படின்னாவே போதும். அந்த குளியல் முறையை இரவு 12 மணிக்குள்ளே எப்போ எடுத்துக்கிட்டாலும் நல்ல பலனே கிடைக்கும். அடுத்ததாக இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான நேரம். அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திட்டோங்கும் போது ₹1 பல கோடியாக மாறும். கடன் முழுமையாக அடையும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நேரம்னு பார்த்திங்கன்னா மதியம் வரக்கூடிய 1:12 1:30 மொத்தம் பார்த்திங்கன்னா 18 நிமிஷம் இருக்குங்க. இந்த நாளில் தி பெஸ்ட் டைம்னு சொல்லும்போது அந்த டைமை சொல்லலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் சமயத்தில் அந்த டைமுக்குள்ளே தான் இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் உங்கள் கையில் ₹1 இருந்துச்சு அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் அதையும் செஞ்சுருங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இனி நமக்கு வரவே வராதுன்னு சொல்லலாம். இந்த 999 சேர்க்கை இன்னும் நமக்கு 9 ஆண்டுகள் கழித்து வரும் தான். ஆனால் இது மாதிரி ஒரு அமைப்பில் வராது. அதனால் கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. இப்போ நான் மேலே சொன்ன 3 வீடியோக்களோடு சேர்த்து கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது, 48 நாள் எப்படி, 21 நாள் எப்படி என்பது குறித்து, எந்த நாளில் தொடங்கணும், விரதத்தின் போது ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது குறித்து தனி பதிவு இருக்குது. அதனுடைய லிங்கை எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து பலனடைங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த 999 சேர்க்கைக்கு உண்டான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். மேலும் பண அவசியத்தை அதிகப்படுத்தி தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதியம் வரக்கூடிய 3:36 4:24 மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு 48 நிமிஷம். இந்த 48 நிமிஷமுமே நமக்கு சித்தர்கள் கொடுத்த பணவசிய நேரம் அப்படின்னே சொல்லலாம். இது வளர்பிறைக்கு தனியாக, தேய்பிறைக்கு தனியான்னு இருக்குதுங்க. இது நமக்கு தேய்பிறையாக இருக்கிறதுனால இந்த டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் இன்றைக்கி நமக்கு மதியம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சுக்கிர ஓரையும் இருக்குது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 24ங்கிற எண்ணு சுக்கிரனுக்கும் உரியது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த டைமும் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த 3:36 4:24 சொன்ன பாருங்கள், இதுவும் பார்த்திங்கன்னா அந்த 3 to 4 அப்படிங்கிறதுக்குள்ளே தான் வருது. அதனால் அற்புதமான வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது காலையில் நான் சொன்ன அந்த 1 மணி அந்த நேரத்தை மிஸ் பண்ணவங்க கூட இதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். சரி, இதை செய்யறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பெரு பற்றிட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இல்லை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக இதை செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையானது சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர். ஏன் இந்த நாளில் சிவப்பு கலர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு. மேலும் நம்ம எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் நிறைவேற்றி தரக்கூடிய நிறம்னு பார்க்கும்போதும் சிவப்பு. அதனால் ரெட் கலர் இல்லைனா ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பேனா எடுத்துக்கோங்க. ஒருவேளை இந்த டைமுக்குள்ளே உங்களால் அது வாங்க முடியல அப்படிங்கும்போது நீங்கள் ப்ளூ கலரையே பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த நேரத்துக்கு முன்னாடியே மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. யார் கூடயும் பேசாதீங்க.
பேசாதீங்க. டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. 2 உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கை, அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது இல்லையா, இதுக்கு கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி தான் சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. சரிங்களா? நல்லா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஹீட் ஆகணும். அப்போ தான் வந்து நல்ல எனர்ஜைஸ் ஆகும். இப்படி சூடு பறக்க பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்ச பேனாவில் ஒரு முக்கோணம் வந்து போடுங்க. அதாவது ட்ரையாங்கிள் வந்து போடுங்க. நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா உங்களுக்கு, முக்கோணம் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கும் அப்படின்ட்டு. அதனால் இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ முக்கோணத்தோட 3 கார்னர்லையும், அதாவது மொத்தம் 3 பக்கம் இருக்குது இல்லையா, இந்த 3 கார்னர்லையும் வந்துட்டு நீங்கள் 9 9 9 அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. இங்கே ஒரு 9, அங்கே ஒரு 9, இந்த பக்கம் ஒரு 9. சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது நடுவில் வந்துட்டு 24 அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதுங்க. சாதாரணமாகவே இந்த சுக்கரமேட்டு பகுதியில் 24 அப்படின்னு எழுதினோம்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு அதிசயம் நடக்கும், பணவரவு உண்டாகும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நாம் இந்த முக்கோணத்துக்குள்ளார 24 வந்து எழுதியிருக்கிறோம். மேலும் 3 கார்னர்லேயும் 9ங்கிற எண்ணை வந்து அடையாளப்படுத்தியிருக்கோம். இப்போ இந்த 24க்கு கீழே நீங்கள் பணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க, இல்லைனா மணின்னு சொல்லிட்டு எழுதுங்க. கண்டிப்பாக வந்து எழுதணும். ஏன்னா இதுக்காக தான் நம்ம இந்த பரிகாரத்தையே செய்கிறோம். அதுக்காக தானே பணவசிய நேரத்தையும் வந்து நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம். அதனால் இங்கே 24ன்னு எழுதுனதுக்கு கீழே பணம்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது இந்த 24 பணம்னு எழுதியிருக்கீங்க பாருங்கள். இந்த இடத்துல உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலால் இப்படி அழுத்திக்கோங்க. அதாவது ஒரு ப்ரெஷர் கொடுங்க. இப்போ விரலால் வச்சு இந்த இடத்துல வந்து அமர்த்திட்டு அப்படியே வந்துட்டு மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். 4 திசைகள்லேருந்து என்னை தேடி பணம் வருகின்றது, தினந்தோறும் என்னை தேடி பணம் வருகின்றது, என் வீட்டில் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கின்றது, அல்ல குறையாமல் பணம் சேருகின்றது. இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். இல்லைன்னா ஐ ஆம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட், ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி, ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணி, ஐ ரிசீவ்டு என்லெஸ் மணி. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அதெல்லாம் நடந்துட்ட மாதிரி நீங்கள் இமேஜினும் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுடைய மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். இன்றைக்கி நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்குற எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க தொடங்கும். எப்போதுமே இந்த பிரபஞ்சமானது பார்த்திங்கன்னா நம்ம கேட்டதை கொடுக்க தான் செய்யும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் இது போல் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் நேரத்துலலாம் நம்ம கேட்கும்போது அது பொய்யா போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக வந்து கனெக்டிவிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். சீக்கிரமாகவே நம்மளுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும்னு சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 30 லட்ச ரூபா பணம் வந்து இந்த 9 நாட்களுக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த 30 லட்சம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். எதுக்காக கேட்டிங்களோ அந்த தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்க. கார் வாங்கிட்டீங்க, கடன் அடைச்சிட்டீங்க, வீடு கட்டுறதுக்கு நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த 48 நிமிஷமுமே இப்படி விரலை அமுத்திக்கிட்டே நான் இமேஜின் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நான் சொல்லவல்ல. ஏதோ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் நீங்கள் இப்படி பண்ணுங்கள். ஆனால் இந்த நேரத்துக்குள்ளே வந்து பண்ணுங்கள். சரிங்களா? அவ்வளவே தான். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.